பைத்தியமா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன். பிராங்க் தானடி பண்ண. பிராங்க் பண்ணினா உனக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா நீனு? இப்ப பாரு 5 கோடி எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு ரைடு வரவா இல்ல நீங்க வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. இன்னும் நம்ம டெவலப்பே ஆகல யூடியூப்ல, அதுக்குள்ள போய் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. லூஸ் மாதிரி பேசாதடி. சரி நீ வா போலாம். நான் என்னத்துக்கு வரேன்? வா. நான் தனியா அவர் சொல்றாரே உன் மேல எந்த தப்பும் இல்லமா, பெண்கள் மேல எந்த தப்பும் கிடையாது, இந்த ஆண்கள் பண்றதுதான் சொல்றாங்களே. அப்புறம் நீ என்னை திட்டி இருக்கிற, நானே எதுல நோட் பண்ணல, எல்லாத்துலயுமே நான் திட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா நீ திட்டினதா அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. லூஸ் மாதிரி பேசாது. என்ன நான் திட்டினதெல்லாம் போகவே போகாதுடி. என்ன நீ திட்டினது போகாது? இப்ப இந்த பாரு எஃப்ஐஆர் போடுவேன்றாரு. சரி நீயும் வந்து சொல்லு, அங்க வந்து வா. நான் போலீஸ் ஸ்டேஷன் எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம்? நான் விளாக் எடுக்கிறேன், அங்க வந்து விளாக் எடுக்கலாம். அதெல்லாம் சும்மா சொன்னேன். இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்னா அது கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. இப்ப நான் 2வது கல்யாணமா பண்ண முடியும்? அடிச்சோ என்ன 2வது கல்யாணம்? இப்ப தூக்கு தண்டனை. சிரிக்காதடி, எதுக்கடி சிரிக்கிற? சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, உனக்கு தூக்கு தண்டனையா இல்ல மரண தண்டனையான்னு தெரியல. இதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லடி. நீ நீ லூசு சும்மாவா? அவங்கவுங்க டாடா பிர்லா வீட்டுல கூட அவ்வளவு காசெல்லாம் பதிச்சு வைப்பாங்களான்னு தெரியல. நீ 5 கோடி அது சும்மானு தெளிவா சொல்லி இருக்கணும். 5 கோடி விழுந்திருக்குன்னு அவர் பேசுறாரு. 5 கோடி லாட்டரி விழுந்திருக்கு, அது எப்படி வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து 5 கோடி வந்து ஒரே நாள்ல வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன எந்த இந்த 0.75 அமௌண்ட் கொண்டு போய் காட்டுப்போம். 5 கோடி எங்கன்னு கேக்குறாரு. நமக்கு லாட்டரியும் விழுகலையே. லத்தி இருக்குல்ல, லத்தி, அதை வச்சு குண்டி குண்டியா அடிச்சு கேட்பாங்க. போ பதில் சொல்லு. போ என்னையுமே மாட்டி விடு எல்லாத்துலயும். நான் என்ன பண்ணேன் சமாளிக்கிறேன்? இப்ப நீ போய் ஏதோ நீ எழுதி கொடுப்ப, இல்லன்னா அங்கே கூட 2 நாள் 3 நாள் ஜெயில வச்சு அனுப்பிடுவாங்க. இப்ப யூடியூப் என்ன பண்றது? மூடிடுவாங்களா? மூடனா மூடட்டும் போ. கொஞ்சம் என்ன நீ இங்க உட்காந்து என்ன சார்ட் அவுட் பண்ணுவ? நீயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். அங்க வந்துட்டு என்னைய கேட்பாங்க, இந்த மாதிரி என்னைய டார்ச்சர் பண்றியான்ட்டு. நீ வந்து என்னைய சமைக்க சொல்ற, டீ போட சொல்ற, மட்டும் அப்படியே சமைச்சு கிழிச்சிருவ. இதெல்லாம் சொல்றேன். அப்ப அதெல்லாம் டார்ச்சர்னு நான் அங்க போய் எனக்கு மனசு சரியில்லாம சொல்லிட்டேன்னு வை, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன்னு வை, அப்புறம் உன்னை அதுக்கும் புடிச்சுக்குவாங்க. அதுக்கு தான் நான் வரலன்றேன். இனிமே சொல்ல, அப்ப என்னைய சமைக்க மாட்டேன், எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நாங்க வந்து இல்ல மட்டும் என்னடி பண்ற? நீ எதுவுமே பண்றது இல்ல, அப்புறம் என்னடி? டீ போடுறேன்லடா. டீ போடுறது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உருளி நானே இனிமேல் டீ போட்டுக்கிறேன். நீ எல்லாம் டீ போடு. இப்படி சொல்லிட்டேன்னா நான் நேர்ல வந்து சரி இல்ல சார் அவன் நானே டீ போட்டுக்கிறேன் இனிமேல். சரியா?